இந்த வீடியோவில் எப்படி நான் ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டை ஸ்கேல் அப் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதாவது எப்படி ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடர் வந்த உடனே $1000, $2000, $10,000, $20,000 எடுத்துகிட்டு எப்பயும் மார்க்கெட் உள்ள வர மாட்டாங்க. எப்பயுமே $100, $200 எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் உள்ள வருவாங்க. ஸோ அந்த $100, $200 லூஸ் பண்ணாமல் எப்படி வந்து கரெக்டாக க்ரோ பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கணும் மார்க்கெட்டில். ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர் எட்ஜ். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ண முடியும். எட்ஜ்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எட்ஜ்னா என்னன்றது நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். எட்ஜ்னா ஒன்றும் இல்லை, நத்திங் பட் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 50-50 தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வெல் டெஸ்டட், பேக் டெஸ்டட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே, இப்போ 50% இருக்கிற வின் ரேட் ப்ராபபிலிட்டி வந்து 60 or 70% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் ஒரு எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் வரும்போது எப்பயுமே எட்ஜோட உள்ள வாங்க. The next second thing is risk management. எஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணால் பயப்பட மாட்டீங்களோ அந்த ரிஸ்க் எடுக்கிற பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் டைட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1000 நீங்கள் 1% ரிஸ்க் எடுத்தால் $10. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட $1000 நம்ம க்ரோ பண்ண போகிறதில்ல, நம்ம ஒரு $100 தான் நம்ம க்ரோ பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம 1% ரிஸ்க் எடுத்தாங்கன்னா ஜஸ்ட் $1 தான் இருக்கும். இப்போ நம்ம $1 நம்ம ரிஸ்க் எடுத்து $3 ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்திருக்காங்க? கண்டிப்பாக இல்லை. ஸோ எப்பயுமே ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணும் போது 10% ரிஸ்க் எடுங்க. விச் மீன்ஸ் $100 வந்து $10 ரிஸ்க் எடுங்க. ஓகே, $10ன்றது ஒரு குட் ரிஸ்க். 20ன்றது அது உங்களோட இஷ்டம், அது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எட்ஜ் வேணும், அதே மாதிரி ஒரு குட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் டேக் ப்ராஃபிட் பிளேஸ்மெண்ட் வச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அண்ட் ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு 10% ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கேபிட்டல் க்ரோ ஆக நம்மளோட ரிஸ்க்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். கேபிட்டலும் க்ரோ ஆகணும், ரிஸ்க்கும் க்ரோ ஆகணும்னா புரியலன்னா, இப்போ $100 இருக்குது உங்ககிட்ட. அந்த $100 நீங்கள் இப்போ வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 10% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 30% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இப்போ 30% ப்ராஃபிட்டில் இருக்கும்போது டோட்டலாக $130 ப்ராஃபிட். $130 உங்கள் கேபிட்டலாக இருக்கும். இப்போது அந்த $130லேருந்து நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா $13 ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, இப்போ இதே ப்ராஃபிட் பண்ணால், இதே லூஸ் பண்ணால் அதே $100. ஓகே, இந்த $100ல் நீங்கள் 10% மைனஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து $90 தான் இருக்கும். இப்போ நீங்கள் $100ல் 10% வந்து $10, $90க்கும் அதே 10% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $1 எக்ஸ்ட்ராவாக மைனஸ் ஆகும். இதே நீங்கள் $90ல் 10% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் $9. ஸோ அந்த மாதிரி காம்பவுண்டட் ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகும், அதே வந்து லாஸஸும் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிவரேஜ். இதுதான் நம்ம மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் பண்ணுற ஒரு பெரிய எதிரி. லிவரேஜ் இஸ் த எனிமி ஆஃப் த பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ். பிகாஸ் நம்ம லிவரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய என்ட்ரிஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த என்ட்ரிஸ் எடுக்கிறதுனால நம்மளோட அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிறது அளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே லிவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜஸ்ட் $100 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மினிமம் கேபிட்டல் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. லிவரேஜை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். லிவரேஜ் நம்மளோட மொத்தம் கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணிடும். த நெக்ஸ்ட் திங் இஸ் குவாலிட்டி ஷுட் பி கிரேட்டர் தேன் குவான்டிட்டி. எப்பயுமே குவாலிட்டி பேஸ்டாக ட்ரேட் எடுங்க, குவான்டிட்டி பேஸ்டாக ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளாகவே போயிடுவோம். ட்ரேடர் ஏ ஒருத்தர் இருக்கார், இதே ட்ரேடர் பி ஒருத்தர் இருக்கார். ட்ரேடர் ஏக்கு வந்து எட்ஜ் இல்லை, ட்ரேடர் பிக்கு எட்ஜ் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை. ட்ரேடர் பிக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அவர் வந்து லிவரேஜ் ஓவராக யூஸ் பண்ணுறாரு, இவர் லிவரேஜே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதில் ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் பி தான்.
இப்போ ட்ரேடர் ஏ வந்து குவான்டிட்டி பேஸ்டாக ட்ரேட் எடுக்க ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறாரு. அதில் ஃபஸ்ட் ட்ரேட் வந்து $300 ப்ராஃபிட் பண்ணுறாரு. செகண்ட் ட்ரேட் $100 மைனஸ். தேர்ட் ட்ரேடும் $100 மைனஸ். ஸோ இப்போ வந்து நெட் ப்ராஃபிட்டாக $100 இருப்பார். இதே ட்ரேடர் பி வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி 1 ட்ரேட் எடுக்கிறாரு. அந்த 1 ட்ரேடில் அவர் $300 ப்ராஃபிட் பண்ணுறாரு. அவர் வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிட்டாரு. $300 ப்ராஃபிட் அவருக்கு அன்றைக்கி போதும்னு நினச்சிட்டு அதனால் போயிட்டாரு. இதே ட்ரேடர் ஏ வந்து எனக்கு போதாது, இன்னும் வேணும்ன்ட்டு அவர் வந்து ப்ராஃபிட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் கடைசியாக பார்த்தா அவர் மொத்த ப்ராஃபிட்டையும் லூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு போயிருப்பார். இது வந்து லார்ஜ் அக்கௌண்ட்ஸுக்கும் ஓகே, ஸ்மால் அக்கௌண்ட்ஸுக்கும் இது பொருந்தும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு $100 எடுத்துகிட்டு மார்க்கெட் உள்ள வரீங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. $100ல் 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடில் அதாவது $30 ப்ராஃபிட் பண்ணுறீங்க. செகண்ட் ட்ரேடில் $13 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, -$13 பண்ணுறீங்க. அண்ட் தென் 130ல் 13 போனோடனே $117 இதில் இருப்பீங்க. இப்போ $11 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ $11 போன உடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா $106. ஸோ $6 தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. பெரிய அக்கௌண்ட்லையாவது நீங்கள் வந்து ஒரு $100 நெட் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க. பட் ஸ்மால் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ண $30 லூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் $7 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, $6 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ எப்பவுமே குவாலிட்டியை பேஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. மந்த்லி ஒரு 5 ட்ரேட்ஸ் எடுத்தாலே பரவாயில்ல, நம்மளோட அக்கௌண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும். ஓகேவா? அந்த 5 ட்ரேட்ஸில் ஜஸ்ட் 4 ட்ரேட்ஸ் நீங்கள் வின் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் லூஸ் பண்ணுறீங்க. அந்த 5 ட்ரேடுமே ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல A+ என்ட்ரி ஆன ஒரு ட்ரேட்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் க்ரோத் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட், ஒரு ப்ரீ டிஃபைன்டு பிளானோட நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்மால் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் ப்ரீ டிஃபைன்டு பிளான்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு சுத்தமாக வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஃபியரோட தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரீ டிஃபைன்டு பிளானை ஒன்று ரெடி பண்ணேன். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேங்க, என்னோட வின் ரேட்டை வச்சு மந்த்லி ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறேன். அந்த 10 ட்ரேட்ஸில் 60% என்னோட வின் ரேட், 4 ட்ரேட் லூஸ் பண்ணுவேன், அண்ட் தென் 6 ட்ரேட்ஸ் வின் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ரிஸ்க் வந்து 60%. அதில் வந்து 10 ட்ரேட்ஸ் மந்த்லி எடுக்கிற மாதிரி அசியூம் பண்ணிப்பேன். அதில் வந்து 6 ட்ரேட்ஸ் நான் வின் பண்ணுற மாதிரி, 4 ட்ரேட்ஸ் நான் லூஸ் பண்ணுற மாதிரி நான் அசியூம் பண்ணிட்டு நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அப்படி பண்ணுறனால நான் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் மார்க்கெட்டில் வந்து தைரியமாக உள்ளே இறங்கி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ப்ரீ டிஃபைன்டு பிளானும் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.